ஹாய் அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு அனிமே கதை. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் ராக்னராக் சாப்டர் 19 வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் இதை செஞ்சு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாத யூடியூப் அல்காரிதம்படி நம்ம வீடியோ மற்றவங்களுக்குலாம் வந்து புஷ் பண்ணும். ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள். புது வியூவர் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா சூகோ பார்த்து இளவரசன் கேட்க, இதை வந்து சூகோக்கு அதில் விழுது. என்ன இவருக்கு இளவரசன் கூப்பிட்றான்னு சொல்லி புரியாமல் பார்க்க ஈசலும் வந்து மன்னிப்பு கேட்குற. முதல்ல உங்களை பார்க்கும்போது வேறு விதமாக இருந்தீங்க, அதனால தான் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் எக்ஸாக்டாக இப்போ அவர் மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளும் வந்து மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழ சூகோ உடனடியாக பதறி போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி பீருவை கேட்க, பீருவுமே ஈசலை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவளுடைய மேஜிக் எனர்ஜி தான் வந்து ஃபுல்லாக எக்ஸாக்ட் பண்ணிட்டா இந்த ஃபைட்டில், அதனால தான் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் திரும்ப சரியாக போயிடுவா, நீங்கள் அதுக்காகலாம் வந்து வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல பீருவை பார்த்து நம்மளுக்கே கேட்க தோணுது, ஏன்பா உனக்காக தான் அவன் சண்டை போட்டு கொஞ்சம் நெஞ்ச எனர்ஜியுமே வந்து அவளுக்கு தெரியாமே அவன் மேலே ஒரு எபிலிட்டியை பயன்படுத்தி ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ வரி பண்ணிக்காதன வேற சொல்கிறியன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அவளை அங்கே ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு சூகோவும் பீருவும் அவருடைய மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது அந்த 7 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடித்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பீரு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மேஜிக் எனர்ஜி வச்சு ரெக்கவர் பண்ண சூகோக்கு இப்போ தான் வந்து நிம்மதியாகுது. ஒரு வழியாக வந்து இவங்க 7 பேரை வந்து காப்பாற்றிட்டுன்னு சொல்லி பார்க்க சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்ட்டுக்கான ரிவார்டு வந்து கொடுக்குது. 3 எபிலிட்டி பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து 700 கோல்டு காயின், இது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக வந்து கொடுக்குது. கோல்டை பார்த்த சூகோ உடனடியாக வந்து ஸ்டோர் விண்டோ ஓப்பன் பண்ணி அவனால் வாங்க முடியுமான்னு பார்க்குறான். எஸ், அவன் நினச்சதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டோரில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவனால் வாங்கிக்க முடியும். நிறைய வெரைட்டி ஆஃப் போர்ஷன்ஸையும் வந்து பார்க்குறான். இதை பார்க்கும்போது அவனுக்கும் ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எதனா ஒரு வேலை சொன்னார்னா அந்த வேலையை செஞ்சு அவனுக்கும் வந்து காசு கொடுப்பாரு. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா சூகோக்கும் இங்கே ஞாபகம் வர. பேசிக்கலி வந்து இந்த சிஸ்டமும் உருவாக்கி கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ இதுவுமே எங்கள் அப்பா தான் வந்து காசை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சிஸ்டம் மூலிமா அவங்க அப்பாவுக்கு வந்து தேங்க் பண்ணேன். சூகோவும் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவர் போர்ஷனை வாங்கிட்டு அந்த ரெக்கவர் போர்ஷனை ஈசாவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறான். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இவனுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இவன் தான் வந்து ஈசல் வாயில் வந்து ஊற்றி விடணும். சூகோவும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் போர்ஷனை ஈசல் வாயில் ஊற்றி விட ஈசலும் வந்து ரெக்கவர் ஆகிறா. ஆனால் இந்த ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா பீருக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த யூஸ்லெஸ்ஸான டீமனை எதுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் விட்டு அவளே வந்து ரெக்கவர் ஆகிட்டு எழுந்து வந்துட போகிறா, அவளுக்காக வேஸ்ட் பண்ணி ஒரு போர்ஷனை வாங்கி ஊற்றி விடணுமான்னு சொல்லி கேட்குறான் பீரு. என்ன இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி பீரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான்ப்பா. சூகுவும் சரி நம்ம எல்லாருமே இந்த டஞ்சன் உலகத்துக்கு கிளம்புவோம், ப்ரூக் நீ வந்து போயிட்டு அந்த டெட் பாடிங்களை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்ல அந்த நரிக்கிட்ட வந்து ஈசல் கிட்ட. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் உலகத்துக்கு போக சூகம் மட்டும் போகாமல் பின்தங்கி நிற்கிறான். ஸோ பீருமே வந்து பார்த்துட்டு எதுக்காக இன்னும் போகலன்னு சொல்லி கேட்க, ஒரு வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கிடந்து அந்த டீமனுடைய கத்தி எடுத்துக்கிட்டு நேராக அந்த எரிஞ்சு போன மனுஷங்களுடைய உடம்பு கிட்ட வந்து போகிறான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை வச்சு தான் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உயிரோட தான் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வலியை போக்குறதுக்காக ஒரே வழி அவங்கள வந்து கருணை கொலை பண்ணுறது தான். ஸோ சூகோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய வலி எப்படி போகணும்னு சொல்லிட்டு சூகோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கருணை கொலை பண்ணேன். அங்கேருந்து சீன் கட்டாக இந்த டஞ்சன் பிரேக்கு வெளியே தான் எவனோ ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இன்ஸ்பெக்டர் போல் ஏதோ சிஐ மாதிரி பின்னாடி வந்து ஆமோட மாட்டிக்கிட்டு வந்து நிற்க, ஐ மீன் ஏதோ ஒரு ஷீல்டை வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறான். சூகோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபஸரை இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, உடனடியாக வந்து வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஒருவேளை அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் அசோசியேஷனை கான்டாக்ட் பண்ணியிருப்பான் ஹெல்ப்புக்காக. அவனுங்களும் வந்து ஆளுங்களை சென்ட் பண்ணியிருப்பான். அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் இது போல் ஆமோடு மாட்டிக்கிட்டு வந்து நின்று அவங்ககிட்டயே வந்து எல்லாரும் வந்து ரிப்போர்ட் பண்ண இங்கே எல்லா மான்ஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குது. ஸோ அடிப்பட்ட மக்களும் வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம டீப்பாக இந்த டஞ்சன் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போனால் உள்ள ஒரு ரூமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த ஃபைட்டிங் தடமும் வச்சு பார்க்கும்போது இது மான்ஸ்டருங்க பண்ண மாதிரி தெரியல, எல்லாமே வந்து ஒரு சாடோட தடமாக இருக்குது. அதாவது கத்தி சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கீழே எல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்குது. இதை கேட்குற அந்த இன்வெஸ்டிகேஷன் சீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மான்ஸ்டர் பண்ணலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பின்னாடியும் அந்த ப்ரொஃபஸர் நான் இங்கேருந்து வெளியே போகிறேன்னு சொல்ல அந்த சீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரை நிறுத்தி உடனடியாக வந்து கேள்வி கேட்குறான். நீ தானே இந்த இன்சிடெண்ட்டை வந்து கால் பண்ணி சொன்னேன், இது உன் கூட இன்னொருத்தர் இருந்தானே அவன் எங்கேன்னு சொல்லி கேட்க இந்த ப்ரொஃபஸரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்தது முழுசாக சொல்ல முடியாதுன்றனால மென்னு மூலிகை தான் வந்து சொல்கிறான். அவனும் என் கூடயே தான் வந்து இந்த டஞ்சனை விட்டு வெளியே வந்தான், பட் அவனும் என்ன மாதிரி ஒரு ரேங்க்ன்றனால உடனடியாக இங்கேருந்து ஓடி போயிட்டான். நாங்கள் ரேங்க்கு என்ன பண்ண முடியும், அண்டர் அசோசியேஷனுக்கு ஹெல்ப் தான் வந்து கேட்க முடியும், எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் மழுப்ப
அந்த சீஃபும் இந்த ப்ரொஃபஸரை வந்து போட்டுறான். பரவாயில்ல, நீங்கள் ஈரேங்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுதான் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனுங்களுடைய மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெலோஸுக்கும் வந்து இங்கே எந்த ஒரு ட்ரேஸும் விடாதீங்க, உடனடியாக வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த ப்ரொஃபஸருடைய மைண்ட் வாய்ஸ்லையும் அந்த இந்த ஹண்டரை காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை, சூகோவாக தான் இருக்க முடியும்னு சொல்லி இவனும் வந்து புரிஞ்சுக்கிறான். பட் இவனால் வந்து பார்த்திங்கன்னா சூகோவை டைரெக்டாக கேள்வி கேட்க முடியல. எதுக்காக அவனுடைய ரேங்க் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். எல்லா இன்சிடென்ட்லேயும் வந்து சூகோ வந்து எப்படி காப்பாற்ற முடியுது. பட் இதெல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக இவன் வந்து கெட்ட பர்சனாக இருக்க மாட்டான், நல்ல பர்சனாக தான் இருப்பான்னு சொல்லி அவனுக்கு தனக்கு தானே வந்து ஆறுதல் படுத்திக்க. ஸோ அங்கேருந்து வந்து சீன் கட்டாக ஷேடோ டஞ்சனை தான் வந்து காமிக்கிறாங்க. அதாவது இறந்து போன உலகத்தில் பீரு வந்து ஈசல் கிட்ட எல்லா கதையும் வந்து சொல்கிறான். எதுக்காக சூகோ அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்து போனார், அங்கே எதுக்கு ஆர்மியை எடுத்து சண்டை போட்டுக்காரு, யார் இந்த அவுட்டர் கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஃபுல் கதையை வந்து சொல்ல பீருவும் கேட்ட கேள்விக்கு மட்டும் வந்து பதில் சொல்லாமல் கேட்காத கேள்விக்கும் பதில் சொல்கிறான். எதுக்காக பீரு இங்கே வந்தார்னு சொல்லிட்டு ஸோ சூகோ மேலே போட்டிருக்க அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணி அவனுக்கு சேர வேண்டிய பவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பீரு வந்திருப்பார். பட் பீரு வரதுக்கு முன்னாடியே சீலை வந்து ஓப்பன் பண்ணி பவரை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ யங் மோனார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட்டஜின்னு சொல்லி பீருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு பெருமையாக வேற பேசுகிறான். பட் இங்கே சூகோவும் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மெமரியில் இந்த ஈசலை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் அவனுக்கு அங்கங்கே ஃபெயிண்ட் மெமரி வர ஈசலுக்கிட்டே வந்து கேட்டுறான், உன்னை நான் எங்கன்னா வந்து பார்த்துருக்கேன்னா உன்னை எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இந்த டுட்டோரியல் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து தான் நீங்கள் என்ன முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த டுட்டோரியல் வேறு எதுவும் இல்லைங்க, ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா சூகோவை ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த கேசலுக்குள்ளே வந்து அனுப்பிச்சிருப்பான். இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஈசல் டுட்டோரியல்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் கூட கடைசியாக போகும்போது உன்னை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், உன்னை ஞாபகம் வச்சுப்பேன்னு சொன்னீங்க, பட் அதுக்குள்ளே வந்து மறந்துட்டீங்களான்னு சொல்ல சூகோக்கும் வேறு வழி இல்லை. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை போட்டு நல்லா கசகி புழிஞ்சி எடுக்க ஒரு வழியாக அவன் மைண்டுக்கு வந்து அந்த மெமரி திரும்ப வந்துருச்சு. வந்ததுமே வந்து ஈசலை பார்த்து, ஆமாம்ல நீ தானே அந்த டீமன், முதல் முறையாக நான் வந்து உன்னை எடுத்து சண்டை போடும்போது காலில் விழுந்து என்னை அடிக்காதீங்கன்னு சொல்லி உடனடியாக வந்து சரண்டர் ஆனியன்னு சொல்ல இதை கேட்ட பீரு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ஈசலை திட்டுறான். ஃபைட்டே போடாமல் உடனடியாக வந்து அவர் காலில் விழுந்துட்டே, இது உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ ஒரு டீமன்னு சொல்லி திட்ட. பட் பீரு பண்ணியிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா பீருக்கு தான் அசிங்கம். சண்டையே போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லா ஓப்பனிங்கும் வந்து சூகோவுக்கு கொடுத்துட்டு இவன் வந்து அடி வாங்கி ஏதோ பெரிய அடி வாங்கின மாதிரி நடிச்சு கீழே விழுந்திருப்பான். அதுவும் கேவலமான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். அப்படிலாம் பண்ண பீரு ஈசலை பார்த்து கேள்வி கேட்குறாமா, இது எங்கன்னு போய் சொல்ல பீருமே நீ எதுக்காக ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு சொல்லி சீரியஸான கொஸ்டினும் வந்து கேட்க முன்னாடி வந்து சொல்லியிருப்பா இல்லையா, ரெலமில் ஒரு புரட்சி போராட்டம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து இப்போ ப்ரீஃபாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. பீரு சூகோக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த ரேடியஸ் கிளானை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மற்ற நோபல் கிளானை எல்லாமே அழிச்சிட்டு இந்த கிளானை டீமனோடைய ரேங்கிங் சிஸ்டம்லேயே வந்து டாப்பாக உட்கார வச்சுட்டு இவங்கள மற்ற டீமனை ஆளுங்கன்னு சொல்லி விட்டு போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க இந்த ரேடியஸ் கிளானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டீமுனையும் வந்து ஆட்சி செய்ய இந்த ஷேடோ மோனார்க் வந்து எப்படா வந்து கூப்பிடுவார், நம்ம சண்டைக்கு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பல வருஷம் வந்து போக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலேன்னு சொல்லலாம். ஸோ 10 வருஷம் போக ஹீரோ ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கேஸில் கண்டுக்கவே மாட்டார். ஆக்சுவலாக வந்து மறந்தும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மிகப்பெரிய ஃபைட்டும் இங்கே வராதனால டீமனுக்கும் வேலை இல்லைன்றனால கண்டுக்காமல் விட்டுருப்பாரு. இந்த 10 வருஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மொத்த டீமனுக்கு நடுவுலேயே ஒரு சலசலப்பு உண்டு. அதாவது இந்த ஸ்டார் டஸ்ட் மேஜிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி எல்லா டீமனுக்குள்ளேயும் வந்து பரவ ஸ்டார் டஸ்ட்ன்ற வார்த்தையை கேட்ட சூகோக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இந்த ஸ்டார் டஸ்ட் டீமன் உலகத்துலாம் வந்து பரவி இருக்கு, இப்போ கடைசியாக வந்து சண்டை போட்டுட்டு வந்த அந்த டீமன்ல ஏதோ ஒன்று இந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணிச்சேன்னு சொல்லி பார்க்க ஈசலும் வந்து அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுறான். இந்த ஸ்டார்டஸ்ட் என்ன தான் வந்து மேஜிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இது வந்து ஹை லெவல் டீமனுக்களுக்கெலாம் ஒர்க் ஆகாது போல். லோ லெவல் டீமன் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுச்சுன்னா ஹை லெவல் டீமன் எனர்ஜி கிடைக்கும், இல்லை ஹை லெவல் டீமன் எனர்ஜியே தாண்டி போகிற அளவுக்கு கிடைக்கும். பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மேஜிக் பவர் வச்சுருக்கவங்க சாப்பிட்டா இது வந்து வேலை செய்யாது. லோ மேஜிக் பவர் இருக்கிற உயிரினை எது சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு மட்டும் வந்து பூஸ்ட் பண்ணும் போல். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமனுங்க இதை சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த ஸ்டார் டஸ்ட் இந்த லோ லெவல் டீமனுக்குள்ளே வந்து எல்லாம் வந்து பறவை இதை சாப்பிட்ட டீமனுங்களும் வந்து அதிகமாக பவர் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரேடியஸ் கிளானை வந்து தோக்கடிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ மோனார்க்கை தான் வந்து பாதுகாத்து வச்சு இந்த இடத்துக்கும் கூட்டு வந்து வச்சார். ஸோ ஷேடோ மோனார்க்கே வந்து இந்த இடத்துக்கு வராதனால கண்டிப்பாக இவரும் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த லோ லெவல் டீமன்லாம் வந்து புரட்சி போராட்டத்துக்கு ஈடுபட்டுருச்சு. அவங்களுடைய கோல் படி இந்த ரேடியஸ் கிளானை கம்ப்ளீட்டாக வந்து அழிக்கணும், நார்மலாக இருக்கிற நம்புற மாதிரி டீமன் தான் வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இசல் இருக்கிற இந்த ரேடியஸ் கிளானும் வந்து பார்த்திங்கன்னா
ஷேடோ மோனார்க்கு கொடுத்த அந்த வாக்குக்காக இந்த டீமன் கேசலை ப்ரொடெக்ட் பண்ணுன்றால எல்லா டீமனையும் எடுத்து இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் லோ லெவல் டீமனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டஸ்ட் எடுத்ததுனால அவங்களுடைய பவர் வந்து அவங்களுடைய எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் நோபல் டீமன் அந்த ரேடியஸ் கிளானுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களால எடுத்து வந்து சண்டை போட முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து நம்பர்ஸில் அதிகமாக இருக்குன்றால ஈஸியாக இந்த ரேடியஸ் கிளானையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 6 மாத கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ் கிளானில் இருக்க எல்லா சோல்ஜரையும் வந்து கொண்டுட்டு இந்த ஹை லெவல் டீமன் நோபல் ஃபேமிலிக்கிட்டே வந்து நெருங்கிட்டாங்க. ப்ளஸ் இந்த லோ லெவல் டீமனுக்கு இந்த வாரில் ஜெயிச்சது மட்டும் வந்து போதலை. இந்த ஹை லெவல் டீமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் கிளானை சேர்ந்ததுனால அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து மாறணும்னு ஆசைப்பட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. எஞ்சி மிஞ்சி போன இந்த ரேடியஸ் கிளானில் இருக்கிற நோபல் ஃபேமிலிஸை ஒருத்தனையும் மெம்பரையும் பிடிச்சிட்டு அவனுங்களுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈசலும் இங்கே மாட்டி அவளுடைய ரத்தத்தை இழந்திருக்க, அவளுடைய எனர்ஜியும் வந்து லோ ஆயிருக்குது. இப்போ அவங்க ஈசல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சகோதரர் அப்புறம் வந்து கூட வளர்ந்த எல்லா டீமனையும் வந்து டீமன் ரெலமில் பறி கொடுத்துட்டு இப்போ அனாதையாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. இவளுக்கு திரும்ப போகிறதுக்கு டீமன் ரெலமும் வந்து கிடையாது. ப்ளஸ் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி ஷேடோ மோனார்கிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி பயத்தோடு இவ இங்கே உட்கார. பரவாயில்ல நீ நல்லா தான் பண்ணுன்ற ஒரு வார்த்தையும் வந்து ஈசல் காதில் விட யாரா சொன்னதுன்னு பார்த்தா சூகோ தான். சூகோவுமே சொல்கிறேன், எங்கள் அப்பா இருந்தால் கண்டிப்பாக இதே வார்த்தையை தான் வந்து சொல்லியிருப்பார். எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் நீங்களும் அங்கே வந்து சண்டை போட்டு உங்களுடைய இனத்தையே வந்து இழந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த வார்த்தையை தான் வந்து சொல்லுவார், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல நானுமே உங்ககிட்ட வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பாவுக்காக நீ அங்கேருந்து வந்து சண்டை போட்டேன்னு சொல்ல. இது சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் கேசலையே கண்டிப்பாக நம்ம வந்து மீட் எடுப்போம், உனக்காக நான் வந்து சண்டை போடுறேன், உன்னுடைய கிளானை மறுபடியும் வந்து நான் ரிஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்ல. சூகோ சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலக ஆரம்பிச்சிடறா. அவளுடைய கண்ணு முன்னாடியில் வர காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னுவோடைய காட்சி தான். ஜின்னு கடைசியாக வந்து சொல்லியிருப்பாரு, நீ சொன்ன மாதிரியே இந்த பவர் சிஸ்டத்தெல்லாம் நான் அழிச்சிட்டு உன்னுடைய ரேடியஸ் கிளானை டாப் லெவலில் வந்து கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த வார்த்தையை வந்து சூகோ வாயில வந்து கேட்க ஜின்னு தான் வந்து ஞாபகம் வருது. ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா யங் மோனார்க் இளவரசனின்னு வந்து சொல்ல இங்கே சூகோ முன்னாடி ஒரு பாப்பப்பும் வருது. இந்த கடைசி சர்வைவர் பியூர் டீமன் பிளட் நோபல் எலிசாவும் அவங்களுடைய நன்றி அவங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல. ஸோ இன்னொரு பாப்பப்புமே வருது. அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே வந்து ஆச்சரியம். இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேமோடைய டிசெண்டன்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேமோடைய வாரிசுன்னு சொல்லி வருது. எஸ்ங்க, ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் ஒயிட் ஃப்ளேமோடைய வாரிசு தான் போல இருக்குது. வாரிசுனா டைரக்ட் வாரிசாக வராது. ஸோ ஒயிட் ஃப்ளேம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டானா இல்லையானா தெரியல. பட் ஒயிட் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் இனத்தை வந்து சேர்ந்தவன். இந்த டீமன் இனத்துலேயே வந்து எல்லா நோபல்ஸும் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோ ஜின்னு வந்து ஆல்ரெடி அழிச்சிட்டாரு. எஞ்சி இருந்தது ஒரே ஒரு நோபல் டீமன் தான். அந்த டீமனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டஸ்ட் மூலயமா வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த டீமன் நோபல் அந்த வரிசையில் கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீமன்லேயே வந்து நோபல் டீமனாக உயிரோடு இருக்கிறது ஈசல் தான். ஸோ இப்படி தான் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும். ஈசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் ஒயிட் ஃப்ளேமோடைய வாரிசு. ஸோ இப்படி தான் வருதுங்க. சாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்போட முடியுது. நானுமே வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சூகோ அக்செப்ட் பண்ணாரா இல்லையான்னு பார்ப்பான். மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ ஈசலோடைய பாடியை வந்து கம்பைன் பண்ணுவானா இல்லையா அந்த கிரே உல்ஃப் மாதிரி. ஸோ அவனுடைய குவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மொனார்க் ஆஃப் வாரிஸ் வந்து சேர்க்கணும். அதில் வந்து அநேகமாக 2 கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன எனிமி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ்.